இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ லைக் படிக்கக்கூடிய ஒரு ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கோ, இல்ல ஒரு தகுதி தேர்வுக்கோ, போட்டித் தேர்வுக்கோ ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அந்த மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமானதாகவும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க வந்துட்டு ஒரு அற்புதமான விஷயத்த கத்துக்க போறீங்க. அது மூலமா உங்களோட எக்ஸாம்ஸ கிராக் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ஈஸியாவே உங்கள வந்துட்டு நெருங்கி வரும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான், உங்களுக்குன்னு ஒரு யூனிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீங்க படிச்சு போயிட்டே இருப்பீங்க. சில பேர் வந்து ட்ரைனிங் சென்டர் மூலமாவும் உங்களுடைய எஜுகேஷனை வந்து உங்களோட ஸ்டடி பிளானை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு போவீங்க. எது எப்படி இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன படிச்சீங்க அட் த பர்டிகுலர் டைம், அது 3 ஹவர்ஸா, 2.5 ஹவர்ஸா, இல்லை 4 ஹவர்ஸா, வாட் எவர் இட் மே பி அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸாம் அண்ட் அந்த டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் டைம்ல நீங்க என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படின்றதுதான். நீங்க இவ்வளோ ஒர்க் போட்டிருக்கீங்கல்ல, அது டைம் டேபிளா இருக்கலாம், நான் சொன்ன இது எல்லாமே வந்து அதுக்குள்ள அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள தான் அடங்கும். ஸோ நீங்க என்னதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, என்னதான் நீங்க டைம் டேபிள் போட்டு, என்னதான் நீங்க படிச்சாலும் அந்த 3 ஹவர்ஸ்ல வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, என்ன நீங்க பண்ண போறீங்க, எதை ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, வாட் த வே யூ கேன் ப்ரெசென்ட் அப்படின்றது தான் வந்துட்டு இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை எப்படிலாம் படிக்கணும், எந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் டேர்ம் மெமரியில் போய் சேவ் ஆகும். ஒன்ஸ் இன்னைக்கு படிப்போம், நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு 1 ஹவர் கழிச்சு கேட்டோம் அப்படின்னா படிச்சதுல 50% ஞாபகம் இருக்கும். மறுநாள் எழுந்திரிச்சு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு மார்னிங் பார்க்கும்போது 10% தான் ஞாபகம் இருக்கும். அட் த டே செகண்ட் டே ஈவினிங்ல பார்த்தோம் அப்படின்னா படிச்ச டாபிக் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், அது உள்ள கான்செப்ட் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டடி ஹேபிட் வந்து ரொம்ப ராங் ஸ்டடி ஹேபிட்னே சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் 2 ஹவர்ஸா படிக்கிறேன், 3 ஹவர்ஸா ஒரு தியரி மேக்ஸ்ல ஒரு தியரம்லாம் எடுத்தோம் அப்படின்னா நிறைய நேரம் உட்காந்து படிக்கிறேன் மேம், நான் படிச்சுட்டே இருக்கேன். ஸோ மார்னிங் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றேன், ஸ்கூலுக்கு போறேன், அகைன் ஈவினிங் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நான் படிக்கிறேன். பட் எனக்கு எந்த பாயிண்ட்டுமே வந்து மைண்ட்ல இருக்கவே மாட்டேங்குது. 1 வீக் அப்புறம் அந்த கான்செப்டை கேட்டோம் அப்படின்னா டோட்டலா மறந்துடுது, எனக்கு அந்த கான்செப்ட் எதுவுமே மைண்ட்லயே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த மாதிரியான புலம்பல்கள் தான் அதிகமா இருக்கு. படிக்கணும்னு நினைக்கிறேன், நானும் நிறைய ஸ்கோர் பண்ணணும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, புக்கை ஓபன் பண்றேன், ஆனா என்னால ஃபோக்கஸ்டா வந்து அந்த கான்செப்ட் வந்து படிக்க முடியல. எப்போ புக்கை நான் ஓபன் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும், யூடியூப் பார்க்குறதும், ஃபேஸ்புக் பார்க்குறது, இந்த மாதிரி சோசியல் மீடியா என்னை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. இந்த மாதிரியான சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து உங்களை காப்பாற்றி உங்களோட ஸ்டடியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், கான்சென்ட்ரேட்டோட ஒரு கான்செப்டை வந்து படிக்கிறதுக்கும், லாங் டேர்ம் மெமரியில் அந்த கான்செப்ட் உங்களுக்கு சேவ் ஆகுறதுக்கு ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான டெக்னிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொமோடோரா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொமோடோரா டெக்னிக் மூலமா நீங்க ஒரு விஷயத்தை படிக்கும்போது, ஒரு கான்செப்டை படிக்கும்போது உங்களோட ஸ்டடி டைம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி டைமா வந்து மாறிடும். 1980ல பிரான்சிஸ்கோ அப்படின்றவர் தான் வந்து இந்த பொமோடோரா டெக்னிக், அதாவது பொமோடோரோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இதோட டெக்னிக் என்ன, பொமோடோரா டெக்னிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஸோ ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக், அகைன் 25 மினிட்ஸ் ஸ்டடி, அகைன் 5 மினிட்ஸ் பிரேக், அகைன் 25 மினிட்ஸ் ஸ்டடி, அகைன் 5 மினிட்ஸ் பிரேக். இந்த கான்செப்ட் தான். ஸோ 25 + 5, ஸோ ½ an hour அப்படின்ற கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல நீங்க படிக்கணும். இந்த 25 மினிட்ஸ் கண்டினியூஸ் ஸ்டடி இருக்கணும். இந்த கண்டினியூஸ் ஸ்டடியில் நீங்கள் எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. அந்த 5 மினிட்ஸ் கம்பல்சரி நீங்கள் பிரேக் எடுத்தே ஆகணும். அது சின்ன வாட்டர் பிரேக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் காஃபி குடிக்கிற ஹேபிட்ஸ்லாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த டைமில் அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அகெயின் அந்த 25 மினிட்ஸ் ஸ்டடிக்கு போயிடணும், திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். 25 மினிட்ஸ் ஸ்டடி + 5 மினிட்ஸ் பிரேக் இஸ் ஈக்குவல் டு ஒரு பொமோடோரோ. ஸோ இந்த மாதிரி 4 பொமோடோரோ இஸ் ஈக்குவல் டு 1 லாங் பிரேக். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பொமோடோரோக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆஃப் லாங் பிரேக் எடுக்கணும். ஸோ இதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்க, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், சோசியல், வாட் எவர் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய அலாரம் செட் பண்ணிக்கணும். அது உங்கள் ஃபோனில் இருக்கலாம், ஆனால் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா ஏரோப்ளான் மோடில் போட்டுருங்க.
அதர்வைஸ் நீங்கள் அலாரம் கிளாக் இருக்கும், வால் கிளாக், அலாரம் கிளாக்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 25 மினிட்ஸ் அலாரம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 25 மினிட்ஸ் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஒன்லி அந்த சப்ஜெக்ட், அந்த ஸ்டடி, அந்த கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ 25 மினிட்ஸ் ஒன்ஸ் அலாரம் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த 5 மினிட்ஸ் ரெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போயிடணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பிரேக் நீங்கள் சேம் கான்செப்ட் கண்டினியூ பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கான்செப்ட் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் எடுத்தாலும் ஓகே. ஸோ அகைன் த சேம் ப்ராசஸ், 25 மினிட்ஸ் ஸ்டடி, ஆஃப்டர் 25 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 பொமட்டோரோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 to 25 மினிட்ஸ் அப்படின்ற லாங் பிரேக் எடுக்கணும். ஸோ இந்த பொமட்டோரோ யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஆப், ஃபோக்கஸ் டு டூ ஆப், இந்த ஆப்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்பையும் நம்மளோட மூளை வந்து அந்த சலிப்பு தட்டுறது, படிக்காமல் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே கம்மியாகுது. இந்த 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் காம் ஆகும். அந்த படிக்கணும் அதே ஃபோக்கஸ்டாக இருக்காமல் கொஞ்சம் வெளியே போயிட்டு நம்ம உள்ளே வருவோம். ஸோ ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த 5 மினிட்ஸில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ்லேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ளே வரும். ஸோ அகெயின் உங்களோட நெக்ஸ்ட் செகண்ட் பொமட்டோரோக்கு வந்துட்டு யுவர் பிரெயின் இஸ் ரெடி டு லேர்ன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 25 மினிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனித மூளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பீரியட்னே சொல்லலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி பீரியட், இந்த 25 மினிட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன், டைவர்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த பொமட்டோரோ மூலமாக லாங் டைமில் ஒரு கான்செப்டை படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் டைமில் நிறைய கான்செப்டை படிக்க முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ 10th 12th எக்ஸாம், போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீட்டு, ஐஐடி, அப்புறம் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அட் த சேம் டைம் ஒர்க்கிங் போயிட்டே வந்துட்டு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபோக்கஸ்டாக யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொமட்டோரோ வந்து யூஸ்ஃபுல்லாக. இன்னைக்கு இந்த பொமட்டோரோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை 10th 12th எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.